ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பச்சை பயிரை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பச்சை பயிரை நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா கழுவிக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு இதை குக்கரில் போட்டுக்கிறேன். இந்த குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசிலுக்கு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். பயிர் நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரு 5 விசிலுக்கு வேக வைக்கலாம். இது ஒரு அடுப்பில் வச்சுறேன். இன்னொரு அடுப்பில் நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கிறேன். ஜவ்வரிசி வறுக்கும்போது எல்லாமே நல்லா ஒயிட் கலராக பால்ஸ் வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ இதை கழுவிட்டு திருப்பி நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுவும் ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இது சில்லு எடுத்துகிட்டு தேங்காவை நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாத்தையும் தேங்காய் எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவிட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கழுவிடலாம். இதை கழுவிட்டு பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம இதில் பால் எடுத்துக்கலாம். இது தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ பயிரும் விசில் அடிச்சிட்ருக்கு. ஜவ்வரிசியும் இதுக்கு இடையில வெந்துடும். இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. அம்மிக்கு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசியும் வந்துருச்சு. இப்போ பயிரும் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பயிரும் நல்லா மசிஞ்சிருக்கு. பயிரும் நல்லா குலைவாக வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு வேக வச்சுருந்தா ஜவ்வரிசி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இதுக்கு நான் மண்டவெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 கப் அளவுக்கு மண்டவெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஏலக்காய் வேணாலும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா அதனுடைய சுவை நல்லாயிருக்கும். இதை நல்லா மண்டவெல்லம் எல்லாமே கரைஞ்சி வரணும். மண் எதுவும் இருந்துச்சுன்னா அது பாகு காய்ச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சிச்சு. இப்போ நெய்யில் கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து போட்டுடலாம். இப்போ நெய் ஊற்றியாச்சு. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கிஸ்மிஸையும் முந்திரியும் வறுத்துலாம். கிஸ்மிஸ் நல்லா உப்பி வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இதை நம்ம அது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம பச்சை பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.